மனிதா, நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றியவர்களின் பெருமை பற்றி எழுதும் புனித நூல்களும் அந்த பெருமையை முழுமையாகச் சொல்ல முடியாமல் தவிக்கிறது. அவ்வளவு உயரமானது ஒழுக்கமுடையவனின் வாழ்க்கை. அழிவில்லா புகழ் விரும்புகிறாயா? ஒழுக்கத்தையே பிடி. அதுவே உன் அறம், அதுவே உன் தர்மம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. மனிதா, இந்த உலகம் தோன்றியது முதல் எத்தனை உயிர்கள் பிறந்து இறந்தன என்பது எண்ண முடியுமா? அதேபோல உலகப் பற்றை அறுத்து உயர்ந்த நிலையை அடைந்தவர்களின் பெருமையும் அளவிட முடியாதது. நீயும் உலகத்தின் பற்றுகளை விட்டுவிட்டு அறவழியில் செயல்பட கற்றுக்கொள். இதுவே உன் அறம், இதுவே உன் தர்மம். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வயத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. மனிதா, இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி போன்ற இரட்டைகளை சமமாக பார்த்து கொண்டு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்பவர்களின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. வாழ்வோ தாழ்வோ எப்பொழுதும் ஒழுக்கமான வாழ்க்கையை நீயும் வாழ். இதுவே அறம், இதுவே தர்மம். இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. மனிதா, அந்த ஆதி பகவான் உனக்கு கருவியாக அறிவை கொடுத்துள்ளார். அந்த அறிவை பயன்படுத்தி உன் புலன்கள் ஐந்தையும், கண்கள், செவிகள், மூக்கு, வாய், தோல் போன்றவற்றை அடக்கு. அப்பொழுதே நீ உன் உயர்ந்த வாழ்க்கைக்கான விதை விதைத்துக் கொள்வாய். புலனடக்கம் என்ற ஒழுக்கத்தை விட்டுவிடாதே. இதுவே உன் அறம். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர்வித்தது. மனிதா, எவன் ஒருவன் அறிவை கொண்டு ஐம்புலன்களை அடக்குகிறானோ அவனுடைய வலிமை பரந்த உலகத்தை ஆளும் அந்த தேவேந்திரனின் வீரத்துக்கு சமமானது. புலனடக்கத்தோடு நீயும் வாழ். இதுவே அறம், இதுவே தர்மம். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலுங்கரி. மனிதா, நல்ல ஒழுக்கம் கொண்ட பெரியவர்கள் மலை போன்ற கடினமான காரியங்களை கூட எளிதில் செய்து முடித்து விடுவார்கள். ஒழுக்கமின்றி வாழும் சிறியவர்கள் மலை போன்ற காரியம் என்பதாலேயே விலகிவிடுவார்கள். ஒழுக்கமே உனக்கு அனைத்து காரியங்களையும் செய்ய சக்தி தரும். ஒழுக்கத்தை பிடி. அதுவே உன் அறம், அதுவே உன் தர்மம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாத்தார். மனிதா, நாக்கு சுவைக்கிறது, கண் பார்க்கிறது, தோல் தொடுகிறது, காது கேட்கிறது, மூக்கு முகர்கிறது. இந்த ஐம்புலன்களின் இயல்புகளை உணர்ந்து அவற்றின் கட்டுப்பாட்டில் நீ இல்லாமல் அவற்றை உன் கட்டுப்பாட்டில் வாழ்ந்தால் உலகத்தை ஆளும் மனதையும் நிலையான வாழ்க்கையையும் பெறுவாய். புலனடக்கத்தோடு இரு. அதுவே உன் தர்மம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. மனிதா, இரகசியமான தெய்வ தத்துவத்தை மறைத்து பேசும் வேதம் கூட ஒழுக்கத்தோடு இந்த நிலத்தில் வாழ்ந்தவர்களின் பெருமைகளைப் பற்றி வெளிப்படையாக போற்றுகிறது. பார்த்தாயா? வேதமே போற்றும் ஒழுக்கத்தை நீயும் கடைபிடி. ஒழுக்கத்தை விட்டுவிடாதே. அதுவே உன் தர்மம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். மனிதா, எந்த நிலையிலும் கோபமில்லாமல் இருப்பது கடினம். நற்குணங்கள் மலை போல் இருக்கும் மனிதனுக்கு கூட ஒரு சில நொடி கோபம் வந்துவிடும். கோபம் வந்தாலும் அதை அடக்க முடிவதுதான் மிகப்பெரிய சாதனை. குணமுள்ளவரும் இந்த சோதனையை எதிர்கொள்வதுதான் வாழ்க்கையின் உண்மை. கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய். அதுவே உன் தர்மம். குணமென்னும் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. மனிதா, அந்தணன் எந்த உயிரிடத்திலும் தூய்மையான இரக்கத்தோடும் எது அறம், அதாவது எது தர்மம் என்று நன்கு அறிந்து அதன்படியே உன் வாழ்க்கையை நடத்துகிறான். நீயும் உயிர்களை கொல்லாமல் இரக்கத்துடன் அறத்தை பின்பற்றி உன் வாழ்க்கையை வாழப் பழகு. அதுவே தர்மம். அந்தணர் என்போர் அறவோர்மர் ரெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்.